In the name of God, the most merciful, the most beneficent. Practicing double entry bookkeeping system. This is our third lecture, useful for students of 11th standard and certificate in accounting technician course, foundation level, chartered accountant foundation level, and cost and management accountant foundation level, and also for BCom and BBA first year students. You are appointed as junior accountant. Yes. What if you are appointed as junior accountant? You will be experiencing that kind of practical double entry bookkeeping system. So let's start. Welcome. Come easy and go easy to learn the language of business. Today is the first day of our business at Oli Accounting Office. இது ஜஸ்ட் ஒரு பிக்டிஷியஸ் ஆஃபீஸ், அதாவது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு ஆஃபீஸ் இருக்கதா கற்பனை பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களை ஜூனியர் அக்கௌண்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. நவ் யூ ஹவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் ஹவு த புக் கீப்பிங் ப்ராசஸ் இஸ் தேர். We will practice both manual as well as computerized accounting for our client firms. இந்த ஒலி அக்கௌண்டிங் ஆஃபீஸ் என்னன்னா, பல கம்பெனிகளுக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதி கொடுக்குற மாதிரி நம்மளுடைய கற்பனையில் ஒவ்வொரு விதவிதமான கம்பெனிகளுடைய அக்கௌண்ட்ஸை எப்படி எழுத முடியும், எப்படி புக் கீப்பிங் மெயின்டைன் பண்ண முடியும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு தொடர்ந்து பல எபிசோடுகளில் இந்த கோர்ஸை நாம் நிறைவு செய்வோம். While we do this practicing, these portions will also cover the subject matter, the syllabus portion from CA, CMA foundation level, 11th standard, 12th standard accountancy subject area of concern, and also for BCom, BBA first year financial accounting areas of concern. So let us walk the talk of accounting, the uniform language of business. Identifying and recording of business transaction in the books of accounts. This is already we have learned from the part of definition of accounting. Accounting process starts with identifying transactions involving money or money's worth and recording them in the books of original entry called journals. The accounting process is starting in a recording process. அப்போ recording processக்கு we have to identify the transaction. அது வந்து பணம் இருக்குதா இல்லையா, அதில் அந்த டிரான்சாக்ஷன்ல மணி ஆர் மணிஸ் ஒர்த் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் தட் இஸ் ஒர்த் ஃபார் ரெக்கார்டிங். அந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணும்போது இட் இஸ் என்டர்ட் இன் அ புக் விச் இஸ் கால்ட் ஜேர்னல். இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். Transactions are recorded as and when they take place as entries in the journal in chronological order. அப்படின்னா என்ன, as and when ஒவ்வொரு தடவை டிரான்சாக்ஷன் வர வர அதை நம்ம அதே ஆர்டர்ல அதே செக்வன்ஸ்ல நாம் எழுதி கொள்வோம், விச் இஸ் கால்ட் ஜேர்னலைசிங். அதுதான் ஜேர்னலைசிங். ஜேர்னல்ங்கிற வேர்டு ஒரு பிரெஞ்சு வேர்டுங்க. ஜோ அப்படின்னா டே அப்படின்னு அர்த்தம். குறிப்பேடுன்னு தமிழ்ல அதை சொல்லுவோம். இந்த டே புக் அப்படிங்கிறது தான் ஜேர்னல் அப்படிங்கிறது. அதான் ஜேர்னலைசிங். அதுல வந்து அந்த டே புக் குறிப்பேடை எழுதுறதுனால அது தட் இஸ் கால்ட் ஜேர்னலைசிங். ஸோ வாட் வி டூ, வி ஜேர்னலைஸ் பேஸ்ட் ஆன் authentic documents or proofs or evidences called as the source documents. ஒரு அக்கௌண்டில் போய் உட்காந்து சரி இதெல்லாம் எழுதிக்க, பர்ச்சேஸ் பண்ணணும், செலவு பண்ணணும், இது வருமானம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பக்கத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா, ஏன்னா அந்த அக்கௌண்டன்ட் நேரடியாக வியாபாரத்தில் ஈடுபட போறது இல்லை. He will be sitting in an office or desk. He will be keep on writing the records in the books of accounts. அப்போ யார் வந்து சொல்லுவா, அதை வச்சு எப்படி எழுத முடியும்? நான் ஏற்கனவே ஒரு காமெடியா சொன்ன மாதிரி, யாராவது ஒருத்தர் வந்து யானைக்கு அல்வா வாங்கி கொடுத்தது, குதிரைக்கு கொள்ளு வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னாக்க அதெல்லாம் எழுத முடியுமா? அப்போ ஸோ he has to base on authentic documents. ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ், ப்ரூஃப் ஆஃப் எவிடன்சஸ் இருக்கணும். அந்த கம்பெனியுடைய சீலு, உரிய மேனேஜருடைய கையெழுத்து, ப்ராப்பர் பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ்ல எழுதப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அது ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்டா அவங்க பார்க்கணும். இப்போ நம்ம ஒன்றா பார்ப்போம். What is transaction from accounting point of view? Accounting point of view, we already seen transaction from the economic point of view. It is the same, but from the accounting point of view, what we mean is what are the things that we have to take care while entering the bookkeeping. Okay, while entering into the journal.
Transactions means an event or a business activity which involves exchange of money or money's worth. என்ன ஒரு goods, services or ideas. இதுல இந்த ஒரு மணிஸ் ஒர்த்துன்னு சொல்லும் போது ஒண்ணு பணம் கைமாறணும், இல்லைன்னு சொன்னா ஒரு பொருள் கைமாறணும், இல்லைன்னா ஒரு சேவை பரிமாறப்பட்டு இருக்கும். அதுக்கு வேண்டிய விலையாக பணம் கைமாறி இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துட்டு அந்த ஐடியாவுக்கான பணம் நமக்கு வரவாய் இருக்கணும். இல்லை ஐடியா வாங்குறதுக்காக நாம் பணத்தை செலவு பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஒரு கன்சல்டன்சி சொன்னோம் இல்லையா, கன்சல்டன்சி அப்படிலாம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி சில ஐடியாஸ் எப்படி பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் கேட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டு திரும்ப அதையே சொல்லிட்டு உங்கள்ட்ட இருந்து காசையும் வாங்கிடுவாங்க. அப்படியே இருக்குது. ஸோ அது ஒரு ஐடியா, அவ்வளவுதான். பிசினஸ் டிரான்சாக்சன்ஸ் ஆர் எய்ம்ட் அட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். என்ன அர்த்தம்? சாதாரணமா டிரான்சாக்ஷனுக்கும் பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க வந்து லாபம் சம்பாதிப்பது, அதிகமான லாபம் சம்பாதிக்கணுங்கிறது தான். அதாவது சில நியாயவான்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். ஜெனரலாவே பிசினஸ் என்றால் லாபம், அதுல ஒரு நோக்கம் இருக்கணும். சேவை செய்யக்கூடிய கம்பெனி கூட ஓரளவுக்குனாலும் கொஞ்சம் லாபம் இருந்தா தான் அந்த கம்பெனியை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். அதனால அதை வந்து வளர்ச்சின்னு கூட சொல்லலாம், growth of the business. Transaction can be classified as cash. நார்மலா டிரான்சாக்ஷனை வந்து கேஷ் ஆர் கிரெடிட் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம், கேஷ் ஆர் கிரெடிட். பட் கேஷ்ங்கிறத இன்னும் ரெண்டு வகையா பிரிக்கணும்னாக்கா கேஷ், பேங்க், அப்புறம் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஆக மொத்தம் மூன்று வகை. சில சர்டிபிகேட் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டே கிளாசிபிகேஷன் தான், கேஷ் அண்ட் கிரெடிட். அப்ப அந்த கேஷை வந்து கேஷ் ஆர் பேங்க் அப்படின்னு தனியா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். கேஷ் டிரான்சாக்ஷன் இன்வால்வ் இம்மீடியட் செட்டில்மெண்ட் பை கேஷ் ரிசிப்ட் ஆர் கேஷ் பேமெண்ட். இப்போ பணம் கொடுத்து கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ், கேஷ் பெய்ட் ஃபார் சேலரி, கேஷ் பெய்ட் ஃபார் ரெண்ட், கேஷ் ரிசீவ்ட் அஸ் கமிஷன். இப்போ இதெல்லாம் வந்து கேஷ் இன்வால்வ் ஆகுது. இம்மீடியட்டா கேஷ் கொடுத்து அந்த டிரான்சாக்ஷன் செட்டில் ஆகப்படுது. ஸோ தட் இஸ் கால்ட் கேஷ் டிரான்சாக்ஷன். அதே மாதிரி கேஷுக்கு பதிலாக அந்த பணம் வந்து இம்மீடியட்டா கொடுக்கப்படுது. இம்மீடியட் செட்டில்மெண்ட் இஸ் தேர், பட் இட் வில் பி டன் த்ரூ பேங்கிங். எப்படின்னா ஒரு பேங்க்ல இருந்து செக் கொடுக்கறது, பேங்க்ல பணம் இருக்கும், செக் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா டெபிட் கார்டு கொடுத்து, இல்லை கிரெடிட் கார்டு கொடுத்து, இல்லை ஏடிஎம் மெஷின் மூலமா பணம் வித்ட்ரா பண்ணிக்கிறது. இப்படி இந்த மாதிரி சிடிஎம்னா கேஷ் டெபாசிட் மெஷின். இப்போ உதாரணமா பட்டுக்கோட்டையில் இருக்கவர் நம்மள்ட்ட வந்து ஃபோன் பண்ணி ஒரு கூட்ஸை வந்து அனுப்ப சொல்றாரு. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம சொல்றோம் கடன் கிடையாது, கேஷ் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ அவர் என்ன பண்ணலாம்னா, நம்ம அக்கௌண்ட், உங்க அக்கௌண்ட் எங்க இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில், நம்ம அக்கௌண்ட் நம்பரை கேட்பாரு. கேட்டுட்டு உடனே போய் இல்லை நீங்க செக்லாம் கொடுத்து போஸ்ட்ல வர்றது எப்ப, நான் உடனே உங்களுக்கு சரக்கு அனுப்பணும், எனக்கு கேஷ் உடனடியாக வந்தா என்று நம்ம சொன்னோம்னா ஓகேங்க, உங்களுக்கு பணம் இமீடியட்டா வரும், உங்க செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அங்க உள்ள சிடிஎம் மெஷினுக்கு போவாரு. அது என்னன்னா கேஷ் டெபாசிட் மெஷின். நீங்க பார்த்துருக்கலாம். அங்க போய் 10,000 ரூபாய் கேஷை உங்க அக்கௌண்ட்ல, அது உங்க கம்பெனி அக்கௌண்ட்ல அது பணத்தை போட்ட உடனே கேஷ் கிரெடிட் ஆகி உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்ப அதனுடைய அடிப்படையில உங்களுக்கு கேஷ் வந்துருது. ஆனா அந்த கேஷ் எங்க வருது, உங்களுடைய கேஷ் பாக்ஸுக்கு வரல, உங்களுடைய கேஷியர் கையில வரல, உங்க பேங்க்கு போயிருது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ அதே மாதிரி டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னும் ஆர்டிஜிஎஸ், என்ன ஆர்டிஜிஎஸ்னாக்கா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இதெல்லாம் நம்ம வந்து பிற்பாடு டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் பேசிக்கலி இட் இஸ் ஆல் இன் கைண்ட் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு இந்த நேரேஷன் கேட்டு சொல்லுவாங்க. மற்றபடி டீட்டெயிலாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் நீங்கள் அதிகமாக பார்க்க போகிறது இல்லை. அப்புறம் வந்து நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஃபைனான்சியல் ட்ரான்ஸ்ஃபர், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அப்படி நம்ம வந்து இதெல்லாம் வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக உள்ள வேர்ட்ஸ் வரும். அப்போ நீங்கள் வந்து அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் கரெக்டாக அந்த வேர்டிங் நேரேஷனை படிச்சுட்டு நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்புறம் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் செட்டில்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் அட் எ ஃபியூச்சர் டேட் அஸ் பர் அக்ரிமெண்ட் பிட்வீன் பார்ட்டிஸ். இது கிரெடிட்னா என்ன, கடன், பணமும் கிடையாது, பேங்கும் இப்போ கிடையாது, பட் தர்றேன், ஃபியூச்சர்ல தர்றேன் அப்படின்னு மேபி எழுதி வாங்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் தான் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். அப்ப நெக்ஸ்ட், வாட் இஸ் அக்கௌண்ட்? வாட் இஸ் அக்கௌண்ட்? கணக்குனா என்ன? an account is defined as a summarized record of transaction. இப்போ கேஷ் டிரான்சாக்ஷன் பூரா லெட்ஜர்ல, அதாவது பேரெடுன்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கௌண்ட் புக்ல லெட்ஜர்ல நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே பேஜ்ல, கேஷ் டிரான்சாக்ஷன் பூரா ஒரு பர்டிகுலர் பேஜ்ல
தொடர்ச்சியா எழுதிட்டு வருவோம். அப்ப அந்த டிரான்சாக்ஷன் பூரா கேஷ் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் என்னும்போது அப்ப அதுக்குள்ள டைட்டில் என்ன? கேஷ் அக்கௌண்ட். அதே மாதிரி பேங்க் டிரான்சாக்ஷன் பூரா ஒரு பர்டிகுலர் பேஜில் நம்ம எழுதிட்டு வந்தோம்னாக்கா அந்த எல்லா டிரான்சாக்ஷனும் சம்மரைஸ் பண்ணும்போது தட் இஸ் கால்டு பேங்க் அக்கௌண்ட். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ற டிரான்சாக்ஷன் பூரா பர்ச்சேஸ்னு எழுதப்பட்ட ஒரு பேஜில் நாம் எழுதும்போது தட் இஸ் கால்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அன் அக்கௌண்ட் இஸ் டிஃபைன்ட் as a summarized records of transaction அந்த பர்டிகுலர் ரிலேட்டட் டு எ பர்சன் ஆர் எ திங். ஒரு பர்டிகுலர் சாவுல மீது அக்கௌண்ட். அப்ப சாவுல மீது கொடுத்தல் வாங்கல் எல்லா டிரான்சாக்ஷனும் அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கும். ஸோ நெட் அமௌண்ட் நம்ம பார்த்துக்கலாம். when the business deals with customers and suppliers, each of them will be identified as a separate account. யாராட்டெல்லாம் அந்த பிசினஸ் வந்து கடன் சம்பந்தமான டீலிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அங்கே இருக்கும். இப்போ உதாரணமா கேஷ் பர்ச்சேஸ் கேஷ் சேல்ஸ்லாம் அந்த பர்சனோட நேமு நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம கையில கேஷ் வந்துருச்சு. அவரை பத்தி நமக்கு முக்கியம் இல்லை. வேணா டைரியில் எழுதி வச்சுக்கலாம். இவர் நல்ல கஸ்டமரு, இவர் எப்பவுமே வந்தா இவருக்கு மரியாதை கொடுக்கணும், டீ கொடுக்கணும். அது தனியாக செக்ரட்டரி இல்லைன்னா ஒரு மேனேஜரு, சேல்ஸ் மேனேஜரு மைண்ட்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா டைரியில் எழுதிக்கலாம். பட் ஆனால் அக்கௌண்ட் புக்கு அது தேவையில்லை. கேஷ் வந்துருச்சு, இல்லை பேங்க் மூலமா பணம் வந்துருச்சு. பட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருந்தால் பர்டிகுலர் பர்சன் நேம்ல நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறது நல்லது. த அக்கௌண்ட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு திங். பர்சன் எல்லாமே டேஞ்சிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள், தொடக்கூடிய அல்ல தொடாம எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ லேண்ட், பில்டிங், எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வந்து தொடக்கூடிய ஒரு பொருள். இப்போ லேண்டை நம்ம தொடலாம், பில்டிங்கை நம்ம தொடலாம். இப்போ அது சொத்து இருக்குதுங்கிறத நம்ம பார்வையிட்டு தெரிஞ்சுக்கிற முடியும், தொட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். அந்த மாதிரி சொத்துக்கெல்லாம் டேஞ்சிபிள் அசட்ஸ். அப்புறம் அதே மாதிரி குட்வில், ட்ரேட்மார்க் இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரேட்மார்க் இருக்கும். பாட்டா அந்த பேருக்காக நம்ம பணம் கட்டி வாங்கியிருப்போம். அப்படி ட்ரேட்மார்க்குங்கிற ஒரு பொருள் வந்து நம்ம கையில வந்து ஒரு ஒரு தூணாவோ, ஒரு பில்டிங்காவோ, ஒரு லேண்டாவோ, ஒரு கம்ப்யூட்டராவோ உட்கார்ந்துருக்க போற இல்லை. ஜஸ்ட் அ பேப்பர் டாக்குமெண்ட். இட் வில் ஹாவ் அ ரைட். நமக்கு அதுல உள்ள உரிமை தான் இருக்கு. அந்த உரிமைக்காக நம்ம செலுத்தப்பட்ட பணம் ட்ரேட்மார்க் அக்கௌண்ட்ல இருக்கும். இது மாதிரி இன்டான்ஜிபிள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம டீல் பண்ணுவோம். அக்கௌண்ட் இஸ் த பேசிக் யூனிட் ஃபார் மெஷர்மெண்ட் இன் அக்கௌண்டிங். இப்போ உதாரணமா இப்போ கேஷ் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ கேஷ் அக்கௌண்ட்ல எவ்வளவு கேஷ் வந்திருக்கு, எவ்வளவு கேஷ் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம டோட்டல் அமௌண்ட் கேஷ் எவ்வளவு இருக்கு அதை நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தட் கேஷ் அக்கௌண்ட் இஸ் த மெஷர்மெண்ட், பேசிக் யூனிட் ஃபார் மெஷரிங் தட். அதே மாதிரி ஸ்டாக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு அதுக்கு வேல்யூ இருக்கு, என்ன குவான்டிட்டி இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை பார்த்து நம்ம அதை மெஷர் பண்ண முடியும். அதாவது டியூ டு த டியூவல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எவ்ரி டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம பிற்பாடு டியூவல் அஸ்பெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் டபுள் அஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று டெபிட் அஸ்பெக்ட், இன்னொன்று கிரெடிட் அஸ்பெக்ட். அதை பற்றிலாம் நம்ம விவரமா இந்த எபிசோட்லேயே பார்க்க விரும்புகிறோம். அப்போ அந்த டியூ டு ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் dual aspect. So debit aspect and credit aspect. Each aspect will have at least one account, minimum one account. Therefore, each transaction will have minimum two accounts. So, what are the classification of accounts? How do we classify? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பர்சனல் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட், டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தென் நாமினல் அக்கௌண்ட், அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ பர்சனல் அக்கௌண்ட் வந்து நேச்சுரல் பர்சன் லைக் யூ, மீ, நம்ம மாதிரி லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் நேச்சுரல் பர்சன். ஸோ நம்ம பேர்ல அக்கௌண்ட்ஸ், சவுலமீத் அக்கௌண்ட், ராணி அக்கௌண்ட், ராமு அக்கௌண்ட், ரஹீம் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஆர்டிஃபிஷியல்னா இப்போ நான் மட்டுமோ இல்லை நானும் நீங்களுமோ சேர்ந்து ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அந்த கம்பெனிக்கு வேறு புதிய பேர் கொடுப்போம். இப்போ சார்லி சாப்ளின் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி சார்லி சாப்ளின் ட்ரேடர்ஸ் அப்படின்னு பண்ணாங்கன்னா, இப்போ சார்லி சாப்ளின் ட்ரேடர்ஸ் ஒரு லிவிங் பீயிங் கிடையாது, ஆனால் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பேர் ஒரு அக்கௌண்ட் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எழுதிக்கிட்டோம்னா தட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல். அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் அக்கௌண்ட். இப்போ வந்து 10 பேருடைய சேலரி நம்ம கொடுக்க வேண்டி இருக்குது. 10 பேரையும் போட்டு நம்ம 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 10 பேருக்கும் அடுத்த மாதம் நம்ம சேலரி கொடுக்கணும், 30ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, நம்ம கொடுக்கணுங்கிற குறிப்பேட்டுக்காக அந்த 10 பேர்லையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்றோம், சேலரி பேயபிள், அதாவது சம்பளம் கொடுக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற பொருள்ல சேலரி பேயபிள்னு கொடுத்து அதில் 10 பேர் லிஸ்ட்டையும் நம்ம அட்டாச் பண்ணி ஒரே என்ட்ரியா டோட்டல் பண்ணி
போட்டு வச்சுக்கிறோம். அப்போ அதுக்கு பேரு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். என்ன அர்த்தம்? அந்த சேலரி பேயபிள்ங்கிற அக்கௌண்ட் வந்து இட் ரெப்ரசன்ட் தோஸ் எம்ப்ளாயீஸ் நேம், பர்சனல் நேம். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இது பத்தி உள்ள உதாரணங்கள்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட்ல டான்ஜிபிள்னா கேஷ் பாக்ஸ்ல கேஷ் இருக்கும், இட் இஸ் டான்ஜிபிள். பில்டிங், ஃபர்னிச்சர், கம்ப்யூட்டர் இதெல்லாம் டான்ஜிபிள். இன்டான்ஜிபிள்னா குட்வில், ட்ரேட்மார்க்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த நாமினல் அக்கௌண்ட் சொன்னா எதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் செலவு ஆயிருச்சு, இதை வந்து நம்ம இப்போ வந்து உதாரணமா டீ செலவு, இல்லைன்னா ஒரு கிளீனிங் எக்ஸ்பென்சஸ், இல்லைன்னா வந்து ஒரு ரெண்ட்டுக்காக வாடகைக்காக பணம் கொடுத்தது 10,000 ரூபா அப்படின்னு நம்ம எழுதி வச்சிருக்கோம். இப்போ அங்கேருந்து வந்து இப்போ எங்க எங்கனைக்குள்ள அந்த ரெண்ட் செலவாயிருக்குன்னு நம்ம தொடங்கவோ இல்லை காமிக்கவோ முடியாது. ஏன்னா பணம் வேலையும் முடிஞ்சிருச்சு, பணத்தையும் நம்ம கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். அது ஒரு அதனால இட் இஸ் இந்த இப்போ வந்து அந்த பெயரளவுக்கு பேருக்கா அந்த செலவுனுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த செலவு குறிக்கப்பட்டிருக்கும். அதான் நாமினல். ஸோ நாமினல் அக்கௌண்ட்ல வரவும் செலவும் எழுதப்பட்டிருக்கும், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எழுதப்பட்டிருக்கும். இப்ப இதான் அந்த உதாரணங்கள். உதாரணமா நேச்சுரல் பர்சன், அதுல சாகுல் அக்கௌண்ட், அனில்ஸ் அக்கௌண்ட், ராணிஸ் அக்கௌண்ட் இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி ஆர்டிபிஷியல்ல கம்பெனிஸ், பாடிஸ் ஆஃப் கார்பரேட், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பார்ட்னர்ஷிப், உதாரணமா வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்ட், இன்ஃபோசிஸ் டெக்னாலஜிஸ் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல். அப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் சொன்னா சேலரி பேயபிள் அக்கௌண்ட், அப்புறம் ரெண்ட் பேயபிள் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீபெய்ட் அக்கௌண்ட். உதாரணமா ரெண்ட் பேயபிள்னா ரெண்ட் வந்து நம்ம பில்டிங்குடைய எந்த பில்டிங்ல நாம வியாபார நிறுவனமோ இல்ல ஒரு கட்டடமோ இருக்கோமோ அந்த லேண்ட்லார்டுக்கு, அந்த வீட்டு ஓனருக்கு இல்ல அந்த கட்டட ஓனருக்கு நாம் கொடுக்குற பணம் தான். அவர் ஒரு பர்சன் தான், ஆனா அவர் பேர்ல போடாம ரெண்ட் பேயபிள் நம்ம அக்கௌண்ட் போய்க்கிறோம். தட் இஸ் வை இட் இஸ் ரெப்ரசன்டிங் தட் பர்சன், த ரெண்ட் லேண்ட்லார்ட். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அப்புறம் ஏ பார் சி அப்படின்னு போடுறது வந்து ஷார்ட் ஃபார்ம், இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட். அக்கௌண்ட்னு போறதுக்கு பதிலாக A/C போடலாம். இப்படி எழுதுறது ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அக்கௌண்ட் நாம போக வேண்டியதில்லை. அப்புறம் இன்னும் இப்போ டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மெஷினரி, ஸ்டாக், கேஷ், வெஹிக்கிள் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து டான்ஜிபிள் தொடக்கூடியது. இன்டான்ஜிபிள்ல பார்த்தீங்கன்னா குட்வில், ட்ரேட்மார்க், பேட்டர்ன்ஸ். அதே மாதிரி நாமினல் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா சேலரி, வேஜஸ் அக்கௌண்ட், ரெண்ட், ரேட்ஸ் இதெல்லாம் செலவு ஐட்டம், எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் இதெல்லாம். அப்புறம் வந்து கமிஷன் ரிசீவ், அது வந்து இன்கம் அக்கௌண்ட், நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். கமிஷன் பெய்டு தான் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அப்புறம் லாஸ் பை ஃபயர் அக்கௌண்ட், லாஸ் ஆனதை எழுதி வைக்கிறோம், அது ஒரு எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. இன்னொரு கிளாசிபிகேஷன் இருக்கு, கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட் ஃப்ரம் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது இப்போ வந்து முத நம்ம ஆரம்பிச்சு இறைவனை வேட்டலோட நம்ம வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன பண்றோம், ஒரு ஓனர் ஓவர் இஸ் தட் அவர் வந்து என்ன பண்றாரு, 2 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப ஒரு பக்கம் வந்து கேஷ் 2 லட்சம் ரூபாய் கையில வந்துருச்சு. அப்ப கேஷ் பாக்ஸ்ல 2 lakh கேஷ் வந்து ஒரு அசெட், சொத்து மாதிரி. அந்த கடைக்கு இன்னும் பிசினஸ் எதுவும் நடக்கல, பட் ஆனா அவர் கேபிட்டல் கொண்டு வந்து அடுத்த செகண்ட் அந்த கம்பெனியுடைய சொத்துல இந்த 2 lakhs கேஷ் அசெட் வந்துருச்சு. இப்ப தராசுல ஒரு பக்கம் அசெட்டை வச்சாச்சு, தராசுல இன்னொரு பக்கம் சமமா அதை ஈடுகட்டுற மாதிரி அந்த ஈக்குவேஷனை நிறைவு பண்றதுக்கு இந்த பக்கம் என்னன்னாக்கா கேபிட்டல்ங்கிற முதலீடு, அதுல ஒரு 2 lakhs அந்த ஓனருக்கு கொடுக்க வேண்டிய பணம், அதுதான் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ தராசு சமமா இருக்குது. அப்போ அந்த 2 லட்சத்துல இருந்து 50,000 எடுத்து பேங்க்ல போடுறோம். அப்ப என்ன ஆகுது, அந்த கேஷ்ல இருந்து 50 குறையுது, ஆனா பேங்க்குங்கிற இன்னொரு சொத்து ஏறிடுது. அப்ப தராசு அப்படிதான் இருக்கு. ஏன்னா கேஷ் ஒரு 1,50,000, பேங்க் அக்கௌண்ட் ஒரு 50,000, டோட்டல் 2 lakh காமிக்குது. இந்த பக்கம் கேபிட்டல் 2 lakh அப்படி காமிக்கும். இது எக்ஸ்பேண்ட் பண்ண நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் எப்படி லியபிலிட்டி சைடு எக்ஸ்பேண்ட் ஆகுது, எப்படி ரெவென்யூ, எப்படி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க விரும்புறோம். இந்த ஈக்குவேஷனை நிறைவு செய்யறது தான் இந்த கிளாசிபிகேஷன் சொல்லி தர்ற ஒரு பாடம். ஸோ அக்கௌண்ட் ஹஸ் பீன் கிளாசிஃபைட் இன்டு 5 பார்ட்ஸ். எப்படி அசெட் சொத்துக்கள், லியபிலிட்டி பொறுப்புகள், இந்த பொறுப்புகள்ல கேபிட்டலும் சேர்ந்தது தான். இருந்தாலும் கேபிட்டலை ஏன்னா இது ஓனருக்குள்ள கொடுக்கப்பட வேண்டிய, கம்பெனி வந்து ஓனருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பான அந்த பணம், முதலீடு மற்றும் லாபம் இல்ல நஷ்டம் இருந்தா கழிச்சுக்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஈக்விட்டின்னு சொல்லலாம். அந்த கேபிட்டல், அடுத்தது வருவாய், அடுத்தது எக்ஸ்பென்சஸ் செலவு. ஆக இதுதான் இந்த இன்னொரு கிளாசிபிகேஷன். அதனுடைய ஃபார்முலா இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அசெட்ஸ் ஈக்குவல் லியபிலிட்டிஸ்
plus capital plus revenue minus expenses. This is just for classification. இந்த எபிசோட்ல இந்த பார்ட் கவர் ஆகாது. மேபி நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம டீட்டெயிலா இதை பார்க்க இருக்கிறோம். The concept of debit and credit. Debit credit dual aspect சொல்றோம் இல்லையா? அதனால தான் that is why it is called double entry bookkeeping system. Debits and credits abbreviated DR dot அதாவது டாக்டர் இல்ல டெட்டர் அப்படின்னு சொல்றது and CR creditor அப்படிங்கிறதுக்கு உள்ளது ரெஸ்பெக்டிவ்லி. அதான் டெட்டர் அண்ட் கிரெடிட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். These are entries made in account ledgers to record changes in value due to business transaction. அது நம்ம எப்படிங்கிற பார்ப்போம். Debit is derived from the Latin word debitum, which means what we will receive. நம்ம எதெல்லாம் என்ன பெனிஃபிட், what are the benefit we are enjoying, who enjoys the benefit, அந்த யாரு அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்றாங்களோ அவங்க பேர்ல டெபிட் பண்ணணும். உதாரணமா நம்ம கம்பெனில இருந்து ஒருத்தர் 50,000 ரூபாய் வாங்கிட்டு போறாருன்னா he enjoys that 50,000 benefit, so we debit him, he is our debtor. அதே மாதிரி நம்ம கம்பெனிக்கு யாராவது 50,000 ரூபாய் கொடுத்தாருன்னா he is paying, he is sacrificing his money to pay us, so he is the creditor. Other Latin word creditor, which means what we will have to pay, நம்ம திரும்ப கொடுக்கணும் அவருக்கு, அந்த கணக்கு தான் கிரெடிட்டர். கிரெடிட்டர்னா நம்ம திரும்ப கொடுக்கணும், டெட்டர்னா நம்ம திரும்ப வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம பிற்பாடு பார்க்க இருக்கிறோம். The source account for the transaction is credited. சோர்ஸ்னா எங்கிருந்து நமக்கு வருதோ அதெல்லாம் சோர்ஸ். இப்போ உதாரணமா கேபிட்டல் ஓனர் கொண்டு வர்ற பணம் ஃபண்டு கேபிட்டல், அது வந்து அவர் கொண்டு வர்றது தான் சோர்ஸ். ஸோ தட் இஸ் வை வி ஆர் கிரெடிட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட். அந்த பணம் எங்க போகுது? கேஷ் பாக்ஸ் போகுது. இந்த கேஷ் பாக்ஸ் இஸ் பெனிஃபிட்டிங், இல்லை கேஷியர் கையில் இருக்குது. அப்போ கேஷியர் இஸ் அவர் சொந்தமா வீட்டுக்கு எடுத்து போறது இல்லை, கம்பெனிக்காக உள்ள கேஷியர். ஸோ தட் பாக்ஸ் இஸ் பெனிஃபிட்டிங். அதனால ஸோ தட் வி ஆர் டெபிட்டிங் கேஷ் அக்கௌண்ட். இதை தான் நம்ம பிற்பாடு பார்க்க இருக்கிறோம். ஈச் டிரான்சாக்ஷன் டெபிட் என்ட்ரிஸ் மஸ்ட் ஈக்குவல் இட்ஸ் கிரெடிட் என்ட்ரிஸ். எவ்வொரு டிரான்சாக்ஷனையும் டெபிட் என்ட்ரியும் டோட்டல் ஆஃப் டெபிட் என்ட்ரி ஈக்குவல் டோட்டல் ஆஃப் கிரெடிட் என்ட்ரிஸ்னு சொல்லலாம். நம்ம அதனுடைய விளக்கத்தை பிற்பாடு பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று இருக்கு, டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு எபிசோட்ல லெட்ஜர் அக்கௌண்ட் பார்க்கும்போது நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் டோட்டல் டெபிட் அமௌண்ட் கூட இருந்துச்சுன்னா, மோர் தேன் கிரெடிட் அமௌண்ட்டை விட இருந்துச்சுன்னா, ஸோ தட் இஸ் கால்டு டெபிட் பேலன்ஸ். Similarly, if the credit total is more than debit total, then it is called credit balance. அப்புறம் golden rules of accounting or rules of double entry system இதை பார்க்கலாம். ஏன்னா இந்த ரூல்ஸ் தான் the golden rules of determining whether an account relating to a transaction is to be debited or credited. ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துருச்சு, இப்போ கேஷ் பர்ச்சேஸ் ஃபார் 50,000 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 50,000ங்கிறதுனால மணி ஆர் மணி சோர்த்தோ இல்லை இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த டிரான்சாக்ஷன் இதுல 2 அக்கௌண்ட் இருக்கு, ஒன்னு கேஷ், இன்னொன்னு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். சரி, எதை டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும், அதுக்கு இது தாங்க கோல்டன் ரூல். இதுக்காக நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க போறோம் இல்லை. பிகினிங்ல இந்த செஷன்ல நம்ம இதனுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல செட் ஆயிரும். எப்படி கையில எதிர்வரல இருக்கிற டக்குன்னு 5 வரல அப்படின்னு சொன்னீங்களோ, அது மாதிரி இந்த ரூல்ஸ் உங்களுக்கு அத்துப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்டா நீங்க புக் கீப்பிங் எழுதிக்கிட்டே இருக்கலாம், பழக்கத்துல உங்களுக்கு வந்துடும். அதனால ஆரம்பத்துல திகைச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்து தான் நாம எழுதணுமா என்று நீங்கள் திகைத்து விட வேண்டாம். ஒரு எபிசோடு 2 எபிசோடுக்கு பிற்பாடு நீங்க ஆட்டோமேட்டிக்கா உட்காந்து ஜேர்னல் ஆயிரக்கணக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்களே எழுத ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் சொல்லப்போனா 3வது 4வது எபிசோடு வந்து பார்க்கறதுக்கு முந்தையே நீங்க எங்கேயாவது உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு கம்பெனில பார்ட் டைம் அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நான் வாழ்த்துக்கிறேன். ஓகே, இப்போ என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, கிளாசிபிகேஷன் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இப்ப பர்சனல் அக்கௌண்டா இருந்தா யாரு அந்த பெனிஃபிட், த ரிசீவர் ஆர் ஹூ ஓஸ் டு த பிசினஸ், அவங்க அக்கௌண்ட்ல அந்த பேர்ல டெபிட் பண்ணிருங்க. அதே இது பர்சனல் அக்கௌண்டா இருந்தா ஹூ இஸ் கிவிங், அந்த கிவர் பேர்ல அந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிருங்க. அதே ரியல் அக்கௌண்டா இருந்தா கேஷ் பாக்ஸ் இல்ல வந்து பேங்க் அக்கௌண்ட், பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட், ஏன்னா பேங்க் வந்து நேம் ஆஃப் சம் பர்சன்ஸ் தானே, அதனால பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட் சொல்லலாம். பட் கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், பில்டிங் ஃபர்னிச்சர்லாம் ரியல் அக்கௌண்ட். இப்போ கேஷை உதாரணமா எடுத்துக்கிறோம்னாக்கா, அப்போ கேஷ் பாக்ஸுக்குள்ள வாட் கம்ஸ் இன் டு பிஸ்னஸ். இப்போ வந்து ஒருத்தர் சேல்ஸ் நம்ம பண்றோம், அப்போ 10,000 ரூபாய் கேஷ் கொடுத்துட்டு அவர் பொருளை வாங்கிட்டு போறாரு. அப்போ கேஷ் இஸ் கம்ஸ் இன் டு த பாக்ஸ் பிஸ்னஸ். அப்போ கேஷ் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட், இதான் அர்த்தம். வாட் கம்ஸ் இன் டு பிஸ்னஸ். அப்போ கூட்ஸ் வந்து வெளியே போகுது, ஸோ இட் இஸ் கோயிங் அவுட், கோஸ் அவுட்
ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு அடிப்படையிலையும் பார்க்கலாம். சேல்ஸுங்கிறது ஒரு நாமினல் பார்ட் ஆஃப் த நாமினல் அக்கௌண்ட். அது ஒரு இன்கம். ஸோ இஃப் இட் இஸ் அ இன்கம், ஸோ இட் இஸ் டு பி கிரெடிட்டட். இஃப் இட் இஸ் எக்ஸ்பென்ஸ், இட் ஹாஸ் டு பி டெபிட்டட். இப்போ இன்னொன்று பார்க்கலாம். இந்த ஏரோ பார்த்தீங்கன்னா all credit entries become source which is sacrificing, and debit entries are going destination, enjoying the benefit. அதை காமிக்கிறதுக்கு சிம்பாலிக்கா. ஸோ திஸ் டயக்ராம். ஸோ சோர்ஸ் இப்போ பார்க்கணும். all transactions are determined based on the source document. அதை பார்த்துட்டு தான் நாம் முடிவு பண்றோம். First of all, whether it is a transactions or not. Then what is the golden rules apply to in order to enter the transaction. அதை நம்ம பார்க்க போறோம். அப்போ வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட்டுக்கு என்ன மீனிங்? தி பேஸ் ஆஃப் ரெக்கார்டிங், தி பேசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். சோர்ஸ் டாக்குமெண்ட் போது நிறைய இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். பிகாஸ் கேஷ் ரிசீட், வவுச்சர், இன்வாய்ஸ். இப்போ நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் வாங்கணும்னா ஒரு பில்லு கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்டு இன்வாய்ஸ். நம்ம கேஷ் கொடுத்து வாங்கணும்னா அதை கேஷ் மெமோன்னு சொல்லலாம். நம்ம கிரெடிட்டுக்கு வாங்கணும்னா தட் இஸ் கால்டு இன்வாய்ஸ். அப்புறம் வந்து டெபிட் நோட், கிரெடிட் நோட், இதை பற்றிலாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்புறம் நம்ம பேங்க்ல போய் பணம் டெபாசிட் பண்ணோம்னா பேயிங் ஸ்லிப் நம்ம ஃபில்அப் பண்ணுவோம், செக் கொடுத்துருப்போம். இதெல்லாம் வந்து source document, examples of the source document. So these source documents are the basis of recording transaction. இதனுடைய அடிப்படையில் தான் the accountant has to enter the journalizing has to be done. Authentic evidences of financial transaction. ஏன்னா the source documents are the proof. They are also serves as the legal evidence in case of legal dispute. சார் நான் அந்த பொருள் வாங்கினேன்னு சொல்றதுக்கு லீகல் எவிடன்ஸ் அந்த இன்வாய்ஸோ இல்லை அந்த கேஷ் மெமோவோ தான் காரணம். நான் ஒரு எம்ப்ளாயிக்கு சம்பளம் கொடுத்தேன் அப்படின்னு உங்க புக்ல எழுதியிருந்தா மட்டும் பத்தாது. அந்த வவுச்சர் நீங்க அதை ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட்டை நீங்க காமிச்சிருக்கணும். அதே மாதிரி நான் இவருக்கு கேஷ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு கேஷ் ரிசீட்டை நீங்க ப்ரூஃபா காமிக்கணும். இதெல்லாம் வந்து லீகல் எவிடன்ஸ். ஸோ யூ வில் see that things. So very quickly we will go through each and every one, and you will see when you request a PDF document, I can send you all these things. These images are also available in the 11th standard accountancy book, so we need not spend more time here. This is about the cash receipt and voucher example, and this is invoice example, where all these source document, the key data are like date, party's name, your issuer, who is the beneficiary, and particulars of the transaction, goods and lagoons, quantity, price, total amount, signature, stamp. இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எல்லா சோர்ஸ் டாக்குமெண்ட்லையும் இவைகள் இருக்கும். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். அப்புறம் கிரெடிட் நோட், டெபிட் நோட், கிரெடிட் நோட். டெபிட் நோட், கிரெடிட் நோட் எப்போ யூஸ் ஆகுது அப்படின்னா, உதாரணமா பார்க்கலாம். இப்போ வந்து நாம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மதுரையிலேருந்து ஒரு சுகர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்போர்ட்ல ஒரு 15 கிலோ சுகர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ அந்த டேமேஜ் ஆனதை நம்ம திருப்பி அனுப்புகிறோம். திருப்பி அனுப்பும்போது நம்ம கடனுக்கு தான் சுகர் வாங்கியிருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன ப்ரைஸ்ல வாங்கியிருக்கோமோ மொத்தம் 100 கிலோ சுகர் வாங்கியிருக்கோம். அதில் 15 கிலோ டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த 15 கிலோவுக்கு நாம வந்து பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த 15 கிலோ டேமேஜை திருப்பி அனுப்பிட்டோம். இந்த தகவலை சொல்றதுக்கோட நான் வந்து நீ எனக்கு டெபிட் பண்ணியிருக்க 100 கிலோ நான் உன்கிட்ட வாங்கின ஜீனிக்கு சுகருக்கு நீ எங்க கம்பெனிக்கு டெபிட் பண்ணியிருக்கீங்க. அதனால நாங்க இப்ப திருப்பி 15 கிலோவை திருப்பி அனுப்புறதுனால உங்களுக்கு நாங்க டெபிட் பண்றோம். நீங்க எங்களுக்கு பற்று பண்ணியிருக்கீங்க. எங்க அக்கௌண்ட்ல அந்த 100 கிலோக்காக உங்க அக்கௌண்ட்ல நாங்க கிரெடிட் பண்ணிட்டோம், அதை வரவு வச்சுட்டோம். பிகாஸ் யூ ஆர் த கிவர் ஆஃப் தட் 100 கிலோ சுகர். ஸோ வி கிரெடிட்டட் யூ, யுவர் அக்கௌண்ட் வி கிரெடிட்டட், அண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வி டெபிட்டட். அது பண்ணியிருப்போம். அடுத்தது இந்த 15 கிலோ டேமேஜை திருப்பி அனுப்பும்போது வி கிரெடிட் தட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இல்லைன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணிட்டு சோர்ஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பார்ட்டி அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணிடும். இப்போ நம்ம எவ்வளவு கொடுக்கணும், பாக்கி கொடுக்கணும்னா 100 கிலோவுக்கு உள்ள பணத்திலேருந்து 15 கிலோவுக்கு நம்ம டெபிட் நோட் அனுப்பியிருக்கோம் இல்லையா, அதை கழிச்சுக்கிட்டு மீதி தான் நம்ம கொடுக்க வேண்டியது அக்கௌண்ட்ல தெளிவாக இருக்கும். அதற்காக இஷ்யூ பண்றது தான் டெபிட் நோட். யூஸ் ஃபார் கூட்ஸ் ரிட்டர்ன் ஆர் அதர் கிளைம். வேற ஏதாவது கிளைம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி இல்லை டிஸ்கவுண்ட் கேட்போம்,
சில சமயத்துல கொஞ்சம் பரவாயில்ல வித்துடலாம், அது கொஞ்சம் ஆனா நம்ம கொஞ்சம் பாதி விலைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன்ல பேசிடுவோம். பேசிட்டு சரி டேமேஜ் தான், ஆனா நான் பாதி விலைக்கு வித்துடுறேன், அது ரேட்டை குறைச்சிக்கிறியான்னு கேட்போம். அவர் சம்மதிச்சிட்டாருன்னா நம்ம அதுக்காக உள்ள டெபிட் நோட்டை நம்ம அனுப்புறோம். அதே மாதிரி வைஸ் வர்சா இந்த கிரெடிட் நோட் அந்த கம்பெனிக்காரனே பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சரக்கு 15 கிலோ கிடைச்ச உடனேயும் நம்மளுடைய டெபிட் நோட்டு கிடைச்சதுக்கு பின்னாடி எஸ் ஐ அக்ரி, போன்லையும் நான் ஒத்துக்கிட்டேன், கவலைப்படாத, உனக்கு நான் கிரெடிட் கொடுத்துட்டேன், உனக்கு நான் 100 கிலோ சுகர் அனுப்பும்போது டெபிட் பண்ணியிருக்கேன், இன்வாய்ஸ் அனுப்பியிருக்கேன், இப்போ உன்னுடைய 15 கிலோ திரும்ப பெற்றுக்கிட்டேன், ஐ அக்ரி, ஐ எம் ஹானஸ்ட் கம்பெனி, அதனால உங்களுக்கு வந்து கிரெடிட் நோட் அனுப்புறேன், உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டேன்ட்டு கிரெடிட் நோட் அனுப்பிடுவாங்க. ஸோ அதுதான் கிரெடிட் நோட்டுடைய கணக்கு. அப்புறம் அதே மாதிரி பேயிங் ஸ்லிப், பேங்க்ல போனீங்கன்னா நீங்க பேயிங் ஸ்லிப் நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி செக் புக், செக்ஸ் நீங்க வந்து இஷ்யூயிங் செக்ஸ் ஃபார் சோ மெனி ரீசன்ஸ். ஆனா இனிமேலாம் இப்போ பேங்கிங்ல வந்து டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு. இல்ல வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சிடிஎம் மெஷின், ஏடிஎம், டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே அப்படி இருக்கிறதுனால, நெட் பேங்கிங் எல்லாம் இருக்கிறதுனால இந்த செக்கினுடைய யூசேஜ்ங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒண்ணு. 2வது வந்து நிறைய செக் வந்து பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரிட்டர்ன், செக் ரிட்டர்ன். பணம் செக் குடுப்பாரு, நம்ம வாங்கிட்டு சரக்கு குடுத்துருவோம். ஆனா நம்ம பேங்க்ல போய் அன்னைக்கு 5 மணி ஆயிரும் சனிக்கிழமை. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பேங்க் லீவு. திங்கட்கிழமை செக்க கொண்டு போய் பேங்க் போனோம்னா, பேங்க்ல இந்த ஆளு கணக்கே இல்ல, அக்கவுண்ட்லாம் ஆல்ரெடி க்ளோஸ் அப்படிம்பாங்க. அப்ப ஓடி போயிட்டான்னு அர்த்தம். இப்ப இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதுனால இப்ப எல்லாமே டிஜிட்டல் இந்தியா மூலமாவே டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. ஸோ இருந்தாலும் வந்து when you learn, you have to learn these part of the things also. How do we identify the business transaction and what are the basic accounting concepts guiding on this? முக்கியமான பேசிக் கான்செப்ட்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கும்போது, ஒரு பேசிக் சோர்ஸ் டாக்குமெண்ட்ல நம்ம பார்க்கும்போது, how do we identify that this is a business transaction and how do we take the data for recording the journal? அப்போ ஒன்று, key accounting principles are involving for identification and recording of business transaction. First key principle என்ன? மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். அது மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். மணி வேல்யூ அமௌண்ட் இஸ் எசென்ஷியல். அதுல இருக்குதா இல்லையா? இல்லைன்னா நம்ம அதை என்டர் பண்ண முடியாது. மணி ஆர் மணிஸ் ஒர்க் அங்க இருக்கணும். அடுத்தது டூயல் அஸ்பெக்ட், டபுள் அஸ்பெக்ட் காமிக்கணும். எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் 2 aspects, டெபிட் அஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் அஸ்பெக்ட். அப்பதான் நம்ம இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் நம்ம பார்த்தோம் இல்லையா, கோல்டன் ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, சோர்ஸ் டாக்குமெண்ட். எவ்ரி டிரான்சாக்ஷன் மஸ்ட் ஹேவ் எ சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். அதுதான் சோர்ஸ் டாக்குமெண்ட். அது வந்து அதுல இருந்து தான் நம்ம டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுவோம். பட் ஃப்ரம் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பரீட்சைக்கு முன்னுக்கு கொண்டாந்து எல்லா வவுச்சரையும் கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, கேள்வியிலேயே 10 டிரான்சாக்ஷன் நடந்துச்சு, இதுதான் டீட்டெயில்டு எழுதி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க யூ ஹேவ் டு அஸ்யூம் தட் தேர் வாஸ் எ சோர்ஸ் டாக்குமெண்ட் அண்ட் யூ ஃபாலோ யுவர் டிரான்சாக்ஷன் ஜேர்னலைசிங். அப்படிதான் நீங்க பார்க்கணும். நம்மளும் இந்த எபிசோட்ல அது மாதிரி ஒரு 5 டிரான்சாக்ஷனை எழுதி அதை நம்ம we have to see how we are going to do the generalization. அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது அக்ரூவல் கான்செப்ட். நம்ம போன எபிசோட்லயே பார்த்துருப்போம். கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ், அப்புறம் ஹைபிரிட் பேசிஸ்னு பார்த்துருப்போம். அது மாதிரி டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் when it is entered into and not when settlement takes place. என்ன அர்த்தம்? கேஷ் பேசிஸ்னா செட்டில்மெண்ட் உண்மையிலே எப்போ கேஷ் கொடுக்கப்படுதோ அப்போதான், அது வரைக்கும் அதை ஒத்தி வச்சிருவோம். ஆனா அக்ரூவல் பேசிஸ்னா டிரான்சாக்ஷன் முடிச்சிட்டாலே அந்த நிகழ்வின் அடிப்படையில் அந்த டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட், யூ ஹேவ் டு ரைட் இட் அக்ரூவல் பேசிஸ். அதான் அக்ரூவல் கான்செப்டை நம்ம புக் கீப்பிங்ல நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இன் ஆர்டர் டு டூ த புக் கீப்பிங், நீங்க ஒரு அக்கௌண்டிங் ஆஃபீஸ், யூ ஆர் ஜூனியர் அக்கௌண்டன்ட், யூ ஆர் என்ட்ரிங் இன் மை ஆஃபீஸ் அண்ட் யூ ஹேவ் டு டூ தட், யூ ஹேவ் டு லேர்ன். அப்ப என்னென்னலாம் இருக்குங்கிறத ஒரு பிக் பிக்சரை நீங்க பார்த்துருங்க. பார்த்துட்டு வேர் யூ ஆர் ஸ்டார்டிங், யூ வில் பி ஸ்டார்டிங் ஒன்லி இன் ஜேர்னல். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வாட் ஆர் த திங்ஸ் யூ வில் லேர்ன், அதை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். பேசிக் அக்கௌண்டிங் ஸ்கில் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்க இந்த எபிசோட்ல தொடர்ந்து பார்க்கறதுனால, as if that you are coming to my job, பார்ட் டைமாவோ ஃபுல் டைமா வந்து 1 hour 45 minutes நீங்க பார்த்துட்டு போறதுனால you learn the basic accounting skills from here while also getting ready for your examination covering some syllabus portion of the fundamentals of accounting. அதில் புக் கீப்பிங்கும் கவர் ஆகும். Then later on accounting also will be covered. இப்போ நீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல், அப்புறம் ஜெனரல் லெட்ஜர், தென் ட்ரையல் பேலன்ஸ், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர், இதெல்லாம் வந்து புக் கீப்பிங் பார்ட்லேயே வந்துடும். தென் தெர் ஆர் லாட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்,
டெப்ரிசியேஷன் தேய்மானம், அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் எப்படி வேல்யூவேஷன் பண்றது, மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் எப்படி, ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இதெல்லாம் வந்து யூசர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது யூ நீட் தீஸ் திங், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம். அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒவ்வொரு எபிசோட்லையும் நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். அப்புறம் ஜேர்னல்ங்கிறது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். பட் லாட் ஆஃப் கம்பெனிஸ் யூசிங் மோர் தேன் ஜேர்னல், கேஷ் புக்கை மட்டும் தனியா, பர்ச்சேஸ் புக் தனியா, சேல்ஸ் புக் தனியா, இதெல்லாம் இருக்கு. தி ஆர் கால்டு சப்சிடரி புக்ஸ். இதை பத்திலாம் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் பெரிய கம்பெனில சின்ன சின்ன 2 ரூபா, சாரி 10 ரூபாய்க்கு டீ, 2 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்குறது, பிச்சைக்காரங்களுக்கு காசு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரிய ஜேர்னல்ல போய் ஒவ்வொரு என்ட்ரி போட்டு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பெட்டி கேஷ்னு தனியா ஒரு அங்கே ஒர்க் பண்ற ஒரு சாதாரண ஒரு லோயஸ்ட் கிரேடட் ஸ்டாஃப்ட கொடுத்துருவாங்க. அவரு மெயின்டைன் பண்ற கேஷ் புக் தான் பெட்டி கேஷ் புக். அப்ப அதெல்லாம் வந்து எப்படிங்கிறத பிற்பாடு நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். தென் தெர் இஸ் த ரெக்கன்சிலேஷன். இது வந்து ஒரு கார் சேசிங் மாதிரி பார்க்கலாம். உங்களுடைய கேஷ் புக்லையும் பேங்க்ல பணம் போட்டு எடுக்கிறதுனால பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருந்தால் அதை எப்படி தீர்த்துக்கிறது, அந்த பஞ்சாயத்தை எப்படி தீர்த்துக்கிறது, இல்லைன்னா ஓடி பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரெக்கன்சிலேஷன்ல நம்ம த்ரில்லிங்கா நம்ம பார்க்க இருக்கிறோம். த ஜேர்னல் அண்ட் இட்ஸ் ஃபார்மேட். இப்போ ஜேர்னல் என்ட்ரி எழுதணும்ல, இதை பத்தி கான்செப்டுவலா நம்ம படிப்போம். தியரட்டிக்கலா பிற்பாடு நம்ம படிப்போம், நம்ம தியரி படிச்சுக்கிற போறோம். இங்க வேர் யூ கம் ஹியர் டு லேர்ன் திஸ் இன் பிராக்டிஸ். அப்ப டைரக்டா நீங்க ஜேர்னல் புக் எப்படி இருக்குங்கிற ஒரு பார்வையிட்டுருங்க, அதுக்கப்புறம் தியரியை படிச்சுக்கலாம். இப்போ இந்த ஜேர்னல் புக்கை பாருங்க. இது ஒரு 5 காலம் ஜேர்னல். ரெஃபர் டு அஸ் புக் ஆஃப் பிரைம் என்ட்ரி. இதை வந்து பிரைம் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஆர் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. முதல்ல இந்த டிரான்சாக்ஷனை நம்ம என்ட்ரி பண்ற அந்த ஒரிஜினல் என்ட்ரி இங்க தான் ஃபர்ஸ்ட் வருது. அதனால தட் இஸ் வை இட் இஸ் கால்டு புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டுனா என்டர் பண்றது. ஒரு ஆடியோ ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு மாதிரி இல்லை, புக்கில் நம்ம எப்படி என்டர் பண்ணுங்கிறத பார்க்க போறோம். ரெக்கார்டட் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஜேர்னலைசிங். குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா டிரான்சாக்ஷன் ஆஸ் அண்ட் வென் எ டிரான்சாக்ஷன் ஹேப்பன், அதே ஆர்டர்ல அதை நம்ம எழுத போறோம். அதை நம்ம பத்தி விரிவா நம்ம பார்ப்போம். த என்ட்ரி மேட் இன் திஸ் புக் இஸ் கால்ட் எ ஜேர்னல் என்ட்ரி. இந்த புக்கில் நம்ம ஒரு என்ட்ரி போடும்போது ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த ஜேர்னலை வந்து ஜேஎல்டு ஷார்ட் நேம்லையும் நம்ம சொல்ல போறோம். இந்த ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லைக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி சொல்றேன். இந்த புக்ஸ் ஆஃப், அப்புறம் அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க எந்த கம்பெனியுடைய அக்கௌண்ட்டு, அதை இந்த புக்ஸ் ஆஃப் ராமு அண்ட் கோ, ஷாவுல் அண்ட் கம்பெனி, என்எஸ்எம் ட்ரேடர்ஸ் அப்படிலாம் அதை போட்டு கீழே ஜேர்னல் போட்டு இந்த 5 காலம் டேபிள போட்டிருக்கேன். இப்போ சில போக ப்ராக்டிஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர்ஸ் காலம்லையும் இன்னும் சப் காலம்லாம் கூட போட்டுக்கலாம். உதாரணமாக வவுச்சர் நம்பருக்கு தனித்தனியாக டீட்டெயில்ஸ்லேயே எழுதாம வவுச்சர் நம்பர் பூரா ஒரு சப் காலம்ல போட்டுக்கலாம். அது மாதிரி கூட நீங்க ஜேர்னலை நீங்க பார்க்கலாம். இன் ப்ராக்டிஸ் தேர் கேன் பி அடிஷனல் காலம்ஸ் வித்தின் த பர்டிகுலர்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த என்ட்ரிஸை நம்ம பார்ப்போம். இதுக்கு உதாரணத்துக்கு முதல்ல நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியை பத்தி எப்படி எழுதணும் அப்படிங்கிற முறையை நம்ம பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஒரு 5-6 டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டு நம்ம எழுதி பார்ப்போம். இப்போ என்ன 5 காலம் டேட், அடுத்தது பர்டிகுலர்ஸ், தென் லெஜர் ஃபாலியோ, அது எல்எஃப்னா லெஜர் ஃபாலியோ, தென் டெபிட் அண்ட் கிரெடிட். இதுதான் நம்ம பார்க்க போறது. டேட் எப்படி எழுதணுங்கிற லாஜிக்கை பார்க்க போறோம். இதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிரான்சாக்ஷனை டூயல் அஸ்பெக்ட் இருக்கு. ஒரு டெபிட் அக்கௌண்ட், ஒரு கிரெடிட் அக்கௌண்ட் இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஹவ் யூ ஹேவ் டு ரைட், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த டெபிட் அக்கௌண்ட், நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட் லைன்ல கிரெடிட் அக்கௌண்ட். அந்த நெக்ஸ்ட் லைன் எழுதும் போது ஒரு 3 கேரக்டர் ஸ்பேஸ் கொடுத்து இண்டெண்டிங் பண்ணிட்டு 2ங்கிற ப்ரீஃபிக்ஸ் எழுதிட்டு அடுத்தது அந்த கிரெடிட்டர்ஸுடைய அக்கௌண்ட் எழுதி இந்த பக்கம் வந்து முதல் டிரான்சாக்ஷன்ல டெபிட் எழுதி டிஆர் டாட், அதாவது டெட்டர் அப்படிங்கிறத எழுதிட்டு அது எப்போ எழுதணும், இந்த லாஸ்ட் அந்த லைனுக்கு பக்கத்துல லெஜர் ஃபாலியோ காலமுக்கு தொடராப்புல நம்ம எழுதிட்டு அந்த அமௌண்ட்டை டெபிட் அக்கௌண்ட்டுடைய அமௌண்ட்டை டெபிட் காலத்துல அதுக்கு கரஸ்பாண்டி அதே லைன்ல நம்ம எழுதிடணும். 80,000 எழுதிருக்கு பார்த்தீங்களா. அடுத்தது கிரெடிட் அக்கௌண்ட்டுக்கு நேராக அந்த கிரெடிட் அமௌண்ட்டை கிரெடிட் காலம்ல எழுதிடுவோம். இதுதான் வந்து அந்த ரூல். அடுத்தது கீழே 3வது லைன்ல வித்தின் க்ளோஸ் பிராக்கெட்ல நேரேஷன், அதான் வந்து டெஸ்கிரைபிங் த டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கலாம் இல்லையா, கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டிருக்கும், ரியல் லைஃப்ல சோர்ஸ் டாக்குமெண்ட்ல இருக்கும், அதுல இருந்து நம்ம எடுத்து ஷார்ட்டா
எவ்வளவு ஷார்ட்டா நம்ம பிரீஃபா அதை எழுத முடியுமோ அந்த நேரேஷனை இதில் எழுதியிருக்க மாதிரி எழுதிடலாம். இதெல்லாம் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். முதல் லைன்ல டெபிட் லைன்ல அந்த கடைசியில டிஆர் போடுற மாதிரி கிரெடிட் லைனுக்கு சிஆர் போட வேண்டிய அவசியம் இல்லை, போட வேண்டிய கட்டாயமா போட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிறதுனால இந்த ஸ்டாண்டர்டை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் மோர் எக்ஸ்பெக்டட் இன் யுவர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல்சோ டேட் எப்படி போடுறதுங்கிறலாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து டேட் காலம் எப்படி எழுத போறோம் பாருங்க. டேட் காலத்துல ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொஸ்டின்ல இருக்கும் இயர். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே நீங்க இயரை ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை. பாத்தீங்கன்னா முதல் என்ட்ரியில 2018 ஜனவரி 1ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்ட்ரியில 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2018 ஜனவரி 2ன்னு அர்த்தம். அதுக்கு இந்த மாதிரி எழுதுனா போதும். அப்ப கேஷ் டெபிட் கிரெடிட் அந்த லைன் அந்த ஆர்டரை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டாவது காலம் பர்டிகுலர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் அக்கௌண்ட் அந்த இதுல, அடுத்தது வந்து கீழே வந்து கிரெடிட் அக்கௌண்ட் எழுதுறோம், டெட்டர் காலம் போடுறோம். அந்த இதெல்லாம் நம்ம நீங்க பாத்துக்கலாம். செகண்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னாக்கா இமீடியட்டா ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன் முதல் டிரான்சாக்ஷன்ல முதல் லைன் பிளாங்கா இருக்குன்னா பர்டிகுலர்ஸ் காலம்ல அங்க இயர் எழுதியிருக்கோம் டேட் காலம்ல. அதனால அதை அப்படி விட்டுட்டு இந்த டே எழுதும் போது அதுக்கு நேரா டெபிட் என்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி வரோம். ஒரு ஆர்டரா ப்ரெசென்டபிளா இருக்கும். ஓகே, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு என்ட்ரி, தட் இஸ் கால்டு ஒரு என்ட்ரி ஆஃப்டர் டேட் டெபிட் கிரெடிட் அண்ட் நேரேஷன் முடிஞ்ச உடனே தட் ஜேர்னல் என்ட்ரி இஸ் ஃபினிஷ். அப்போ ஒரு லைன் போட்டு அதை முடிச்சிருங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி லெட்ஜர் ஃபாலியோ காலம். லெட்ஜர் ஃபாலியோ காலம் நார்மலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இட் இஸ் லெஃப்ட் பிளாங்க். பட் ப்ராக்டிக்கல் அக்கௌண்டிங் புக் கீப்பிங் எழுதும் போது when you see in the next following episode லெட்ஜரை பத்தி நம்ம படிக்கும் போது இந்த ஜேர்னல்ல இருந்து போஸ்ட் பண்ணுவோம் டிரான்சாக்ஷனை அந்த லெட்ஜர்ல. தட் இஸ் கால்டு வேர் த அக்கௌண்ட்ஸ் ஆர் தேர். அப்போ அந்தந்த டிரான்சாக்ஷன் இதுல உள்ள கேஷ் எல்லாம் அந்த கேஷ் பேஜில் எடுத்து எழுதியிருப்போம். இதுல உள்ள பர்ச்சேஸ் எல்லாம் லெட்ஜர்ல உள்ள பர்ச்சேஸ் பேஜில் எடுத்து எழுதியிருப்போம். அப்படி எழுதும் போது இந்த டிரான்சாக்ஷன் லெட்ஜர்ல எத்தனாவது பேஜ்ல இருக்கு என்பதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லெட்ஜருடைய பேஜ் நம்பரை, தட் இஸ் கால்டு லெட்ஜர் ஃபாலியோ நம்பரை இங்க எடுத்து எழுதுவோம். தட் இஸ் வை இட் இஸ் லெட்ஜர் ஃபாலியோ. அதே மாதிரி அங்க லெட்ஜர்ல இந்த ஜேர்னலுடைய பேஜ் நம்பர் அங்க இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு ஜேஎஃப், ஜேர்னல் ஃபாலியோ நம்பர். அதை பத்தி நம்ம அப்ப பாத்துக்கிடுவோம். அதே மாதிரி how entries are made in the journal. So the same thing as I explained. டெபிட் கரஸ்பாண்டிங் லைன் போய் அதுல டெபிட் காலத்துல டெபிட்டும், அதே மாதிரி கிரெடிட் லைன் கரஸ்பாண்டிங்ல போய் கிரெடிட் காலத்துல கிரெடிட்டும் நீங்க எழுத வேண்டியதுதான். ஸோ நேரேஷன் லாஸ்ட்ல டெபிட் எழுதி கிரெடிட் எழுதி மூணாவது லைன்ல க்ளோஸ் பிராக்கெட்ல நீங்க எழுதலாம். ஜேசிலி கமெண்ட்ஸ் பிசினஸ் வித் கேஷ் டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க். இதை வந்து பிங்கிற இல்லைன்னா ஃபாருங்கிற ப்ரிஃபிக்ஸை நீங்க சேர்த்துக்கலாம். உதாரணமா டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க் எழுதுறதுக்கு போல பீயிங் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படி எழுதலாம். அதே மாதிரி ஃபார் கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அப்படி எழுதலாம். ஓகே ஓகே. ஹவ் என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் த ஜேர்னல். இதான் நம்ம பார்த்து நம்ம முந்தி எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் வி ஆர் அனலைசிங் த டிரான்சாக்ஷன், தென் கிளாசிஃபைங் த டிரான்சாக்ஷன் விச் ஒன் இஸ் a டெபிட் அக்கௌண்ட் கிரெடிட் அக்கௌண்ட், வெதர் இட் இஸ் a பர்சனல் ரியல் நாமினல் அப்படி கிளாசிஃபை பண்றோம். எல்லாம் மைண்ட்லயே வச்சுக்கிட்டு நமக்கு இருந்து செய்கிறது. அப்ளை த ரூல்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட், கோல்டன் ரூல்ஸ் அப்ளை பண்றோம். தென் ரெக்கார்ட் தட் இன் த ஜேர்னல். நம்ம ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தோம். தென் ரைட் த நேரேஷன். திஸ் இஸ் ஹவ் வி டு தட். இப்போ உதாரணத்துக்கு வி டேக் சார்லி ட்ரேடர்ஸ் பிசினஸ் ஆக்டிவிட்டி. நம்ம வந்து அக்கௌண்டிங் ஆஃபீஸ் தானே. யூ ஆர் a ஜூனியர் அக்கௌண்டன்ட், யூ ஸ்டார்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஒர்க். ஒரு 5 டிரான்சாக்ஷன் 5-6 டிரான்சாக்ஷன் வந்திருக்கு. இந்த லிஸ்ட்டை உங்க கையில கொடுத்துட்றேன். இப்போ நீங்க இந்த டிரான்சாக்ஷனை படிக்கிறீங்க. உங்களுக்கு நான் கூட இருந்து இந்த 5 டிரான்சாக்ஷன் சொல்லி தருவேன். பிற்பாடு நீங்க இதே மாதிரி டிரான்சாக்ஷன் வர வர நீங்க ஹோம்ஒர்க், அதாவது கிளாஸ் ஒர்க் ஆர் பார்ட் டைம் ஜாப் ஒர்க் நீங்க பண்றீங்க. அதுதான் நம்மளுடைய இந்த கேம் பிளானுடைய ரூல். இப்போ 2020 April 1 டேட்ல Mr. Charlie started a trading business in electronics named as Charlie Traders by bringing in his personal cash of 5 lakh. மொதல் என்ட்ரி. அடுத்தது on 5th டேட் 5th bought goods for cash 1 lakh. On 9th Mr. Charlie visited the office and contacted a few vendors for checking the availability of stock and price in the market. ஏன்னா ஒரு நாள் 9ஆம் தேதி சார்லி வந்து ஆபீஸ்ல உட்காந்துக்கிறாரு. நிறைய பேருக்கு போன் பண்றாரு. அது என்ன பிரைஸ், இதுக்கு எப்படி இருக்கு, உன்ட்ட ஸ்டாக் இருக்கா அப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் எழுந்து வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுல இருந்து ஒய்ஃப் போன் பண்ணோடனே எழுந்து ஓடிடுறாரு.
முடிஞ்சு, மறுபடியும் வரல. ஆனா வேற எந்த தகவலும் அதுல இல்ல. அவர் எதுவும் வாங்குனதாகவோ, விற்றதாகவோ, பணம் வந்ததாகவோ, மணி ஆர் மணிஸ் ஒர்த் இஸ் நாட் ரெக்கார்டட் ஹியர். அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது ஆன் 10th ஓபன் a current account with SBI by depositing ஒரு பேங்க்ல 1 lakh டெபாசிட் பண்றாரு. bought goods from Indian Electronics on credit. இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில கடனுக்கு 3 lakhsக்கு வாங்கிடுறாரு. அப்புறம் 15th ராகவ் பர்ச்சேஸ் கூட்ஸ் அண்ட் பெய்ட் கேஷ் 60,000 அண்ட் செக் ஃபார் 40,000. அவர் வந்து ராகவ் வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு. எவ்வளவுக்குங்கிற தகவல் எப்படி இருக்குன்னா 60,000 ரூபாய் கேஷா கொடுக்குறாரு, 40,000 ரூபாய் செக்கா கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேபி நாட் மேபி எக்ஸாக்ட்லி he has purchased for 1 lakh worth of goods. அதுக்கு 60,000 ரூபாய் கேஷா கொடுத்துட்டு 40,000 ரூபாய் செக்கா கொடுத்துருக்காரு. அதுதான் அங்க மீனிங். பட் இதுல என்ன பார்க்கணும்? பர்ச்சேஸ்ங்கிற வேர்டு இருக்கு. திஸ் இஸ் நாட் த மீனிங் ஆஃப் அவர் கம்பெனி சார்லி ட்ரேடர்ஸ் பர்ச்சேஸ். இது வந்து ராகவ்ங்கிற ஒரு கஸ்டமரு has come to Charlie Trader and he purchased from Charlie Traders. அப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னாக்கா, சார்லி ட்ரேடர் சோல்ட் கூட்ஸ் டு ராகவ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பத்திலாம் நம்ம விரிவா பார்ப்போம். முதல் டிரான்சாக்ஷன், முதல் என்ட்ரியை உங்களுக்கு அனாலிட்டிக்கலா போட்டு காமிக்கிறேன். நீங்க ஆக்சுவலா அந்த கீழே உள்ள இந்த ஜேர்னல் எழுதுறது தான் உங்களுடைய வேலை. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அனாலிட்டிக்கலா அந்த கோல்டன் ரூல்ஸ்ல இருந்து அந்த ப்ராப்பர் இதை எடுத்து போட்டு காமிக்கிறேன். எப்படி? அதே டிரான்சாக்ஷன் அப்படி எழுதியிருக்கேன், மாற்றல. மிஸ்டர் சார்லி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இஸ் பர்சன். ஓகே, கேஷ் வேல்யூ இருக்கு 5 lakhs. ஸோ அப்போ மணி ஆர் மணிஸ் ஒர்த் இருக்கு. ஹி ஹஸ் ஸ்டார்டட் பிஸ்னஸ். அப்போ வந்து என்ன பண்றாரு? கேபிட்டலா கேஷை கொண்டு வந்திருக்காரு. ஸோ கேஷ் இஸ் எ கெய்னர், அதாவது பெனிஃபிட் கேஷுக்கு தான் வருது. இஸ் கம்ஸ் இன்டு கேஷ் இஸ் கம்ஸ் இன்டு, அதனால கேஷ் இஸ் எ ரியல் அக்கௌண்ட். ஸோ டெபிட்டட், கேஷ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட். அப்ப யார்? ஹூ இஸ் த கிவர்? ஓனர் இஸ் த கிவர். ஓனர்னு சொல்றதுக்கு பதிலா இட் இஸ் a common practice that we write as a capital account. ஓகே, அந்த நேம் ஆஃப் த ஓனர் எழுதாம கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு, முதலீட்டு அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அவ்வளவுதான். இப்போ இந்த நேரேஷன் நம்ம பார்த்த அதே ஜேர்னலைசிங் எப்படி பாருங்க. 2020 டேட்டை மேல போட்டோம், அடுத்து April 1 போட்டோம். கேஷ் அக்கௌண்ட், ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் பிகினிங்ல ஆரம்பிச்சிடுறோம். டெட்டர் போட்டுடுறோம். 5 lakhs டெபிட் காலம்ல எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ட்ரி கிரெடிட் என்ட்ரி, கேபிட்டல் அக்கௌண்ட். பாருங்க 3 ஸ்பேஸ் தாண்டி டு கேபிட்டல் அக்கௌண்ட். இங்க கிரெடிட் போடல, சிஆர்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. 5 lakhs பிராக்கெட்ல நேரேஷன் எழுதிட்டோம். பீயிங் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் பை சார்லி. அவ்வளவுதான், இந்த என்ட்ரி முடிஞ்சிருச்சு. லைன் போட்டாச்சு. இப்போ இதனுடைய மீனிங் என்னன்னாக்கா, இதுதான் த லாங்குவேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம சொல்றோம் இல்லையா, த லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ், த லாங்குவேஜ் ஆஃப் பிசினஸ் சொல்றோம் இல்லையா. இப்போ நான் மீனிங் சொல்ல பாருங்க, இங்கிலீஷ் வேர்ட்லயே சொல்ல பாருங்க. ஆன் 2020 April 1 cash account was debited by 5 lakh to capital account 5 lakh being capital introduced by Charlie. அந்த மேல இருக்க டிரான்சாக்ஷனுடைய டீடைல் இந்த ஒரு ஜேர்னல் என்ட்ரியில நமக்கு அப்படி ஃபுல்லா ரிப்பீட் ஆயிருது. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் 1 lakh வாங்கியிருக்காப்ல. ஸோ இப்போ பாட் கூட்ஸ் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட், வி ஹவ் டு நோ. ஸோ இட் இஸ் ட்ரீட்டட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட். யார் கொடுத்துருக்கா? ஹூ இஸ் கிவர்? கேஷ் கொடுத்துருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். அடுத்தது 9th, மிஸ்டர் சார்லி விசிட்டட் த ஆஃபீஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆனால் ஒன்றும் மணி ஆர் மணி ஒர்த்துங்க கிடையாது. ஸோ நத்திங் டு ரைட். அடுத்தது ஆன் 10 ஓப்பன் a current account with SBI by depositing 1 lakh. அப்ப ஒரு பேங்க் அக்கௌண்ட், SBI பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்ப பேங்க் தான் ரிசீவர். ஸோ அந்த SBI பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் 1 lakh டெபிட். அண்ட் எது கொடுக்குது? ஹூ இஸ் த கிவர்? கேஷ்ல தான் கொடுக்குறோம். ஸோ கேஷ் இஸ் கிரெடிட்டட் ஃபார் பீயிங் ஆல்ரெடி ஃபார் ஓப்பனிங் SBI கரண்ட் அக்கௌண்ட். அடுத்தது பாட் கூட்ஸ் ஃப்ரம் இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் ஆன் கிரெடிட். இப்போ பாருங்க, பர்ச்சேஸ் கூட்ஸ் இருக்குது. அது வந்து பர்ச்சேஸ் கூட்ஸ்ங்கிறது நாமினல் அக்கௌண்ட். கூட்ஸ் வருதுங்கிறதுனால ஸோ அது டெபிட்டர் அக்கௌண்ட், ரிசீவிங். அது இல்லாமல் நாமினல் அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸ்னாலும் அது ரிசீவிங் டெட்டர் சைடு. ஸோ ஆன் போத் கிரைட்டீரியாலையும் நம்ம வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து டெபிட்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னொரு சீக்ரெட் மெத்தட் என்ன,
டபுள் அஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, ஒரு அஸ்பெக்ட் நமக்கு தெரிஞ்சிட்டாலே இன்னொரு அஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா த ஆப்போசிட். அப்ப ஆட்டோமேட்டிக்கலி பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா ஆட்டோமேட்டிக்கலி த ஆப்போசிட் வந்து கிரெடிட் அப்படிங்கும்போது அது வந்து இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் அக்கௌண்ட். இல்ல இதுல கன்ஃபியூஷன் இருந்தா இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் எ கிவர், அவங்க தான் கிரெடிட் கடனுக்கு சரக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பர்சனல் அவங்களோட கம்பெனி அக்கௌண்ட். ஸோ அப்ப இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட். இதை நம்ம ஈஸியா நம்ம பை ப்ராக்டிஸ்ல உங்களுக்கு அத்துப்படி ஆயிரும். நீங்க ஈஸியா ஜேர்னல் என்ட்ரி எழுதலாம். இப்போ இதுல பாருங்க பீயிங் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். உதாரணமா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பர்டிகுலர்ஸ்லயே இன்னொரு காலம் போட்டு வவுச்சர் நம்பர் எழுதலான்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க சப்போஸ் சோர்ஸ் டாக்குமெண்ட்ல ரியல் பிராக்டிஸ்ல சோர்ஸ் டாக்குமெண்ட்ல பாப்பீங்க, அதுல இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும், இல்ல வவுச்சர் நம்பர் இருக்கும். அதெல்லாம் நீங்க அந்த வவுச்சர் காலம்ல நீங்க எழுதிக்கலாம். அந்த பர்டிகுலர்ஸ்லயே ஒரு காலம் போட்டு அதுல நீங்க எழுதிக்கலாம். அடுத்தது ராகவ் பர்ச்சேஸ் கூட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ராகவ் பர்ச்சேஸ் தட் மீன்ஸ் சேல்ஸ். ஓகே, சேல்ஸ் ஃபார் சார்லிஸ் ட்ரேடர். ஸோ என்ன கேஷா ஒரு 60,000, பேங்கா ஒரு அதாவது செக்கா கொடுத்தது ஒரு 40,000. இதுல நம்ம முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்த பிராக்கெட்ல கிளாரிபிகேஷன்ல போட்டிருக்கேன். அண்ட் த செக் இஸ் இம்மீடியட்லி டெபாசிட்டட் இன் டு த பேங்க் அக்கௌண்ட். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இட் வாஸ் அ சாட்டர்டே ஃபார் எக்ஸாம்பிள். நீங்க வந்து when you do the business ஒரு 3 o'clock and ராகவ் கம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு 60,000 கேஷ் கொடுத்துறாப்ல, செக் வந்து 40,000 கொடுக்குறாப்ல. நீங்க உடனே ஆபீஸ் பாயோ இல்ல ஒரு அக்கௌண்டன்ட்டோ இல்ல ஒரு கேஷியரோ அந்த செக் எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ண ஓடுறீங்க. ஆனா பேங்க் வந்து அன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆயிருச்சு, வி ஆர் நாட் அக்செப்டிங் எனி டெபாசிட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப நீங்க செக்கை திரும்பி கொண்டாந்து எங்க வைப்பீங்க? அதை வந்து கேஷ் பாக்ஸ்ல தான் போட்டு வைக்கணும். நெக்ஸ்ட் டே மேபி இட் ஹேப்பன்ஸ் தட் ஹாலிடே, ஒரு 2 days ஹாலிடே ஆயிடுது, திங்கட்கிழமை வரைக்கும் அந்த செக் வந்து கேஷ் பாக்ஸ்ல தான் கிடக்கும். அப்ப வெட்னஸ்டே அக்கௌண்ட் ஈவினிங் நீங்க அக்கௌண்ட் எழுதும் போது அதை வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட்னு போட்டீங்கன்னா அது தப்பா போயிடும். அதை வந்து என்ன பண்ணணும், கேஷ் பாக்ஸ்ல போட்டதுனால கேஷ்ன்னு தான் நீங்க அதை ட்ரீட் பண்ணணும். கேஷ் அக்கௌண்ட் 60,000, இன்னொரு கேஷ் அக்கௌண்ட் தான் வந்து 40,000. அப்படிதான் நீங்க அதை ட்ரீட் பண்ண முடியும். ஏன்னா அந்த செக் இஸ் தேர் இன் த கேஷ் பாக்ஸ் அஸ் இஃப் இட் இஸ் கேஷ். அப்புறம் திரும்ப திங்கக்கிழமை போய் நீங்க அந்த செக்கை எடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்ண உடனே கேஷ் கிரெடிட் 40,000, பேங்க் டெபிட் 40,000 ஒரு என்ட்ரி போடணும். இந்த டிரான்சாக்ஷன் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஆனா இந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுக்காக உங்களுக்கு நேரேஷன்ல டீடைலே சொல்லிட்டேன். அண்ட் த செக் இஸ் இம்மீடியட்லி டெபாசிட்டட் டு த பேங்க். அதனால இப்ப நீங்க பேங்க் எழுதுறது தவறு, சரியான செயல். காரணம் என்னன்னா அந்த செக் வந்து பேங்க் போயிருச்சு. தேர்ஃபோர் யூ ஆர் டெபிட்டிங் த பேங்க் அக்கௌண்ட். இப்போ புரிஞ்சுக்கங்க. ஓகே, பீயிங் சேல் அகேன்ஸ்ட் கேஷ் அண்ட் செக். இப்போ நம்ம எல்லா டிரான்சாக்ஷன் எழுதுறது ஜேர்னல் வில் லுக் லைக் திஸ். ஸோ ஒவ்வொரு என்ட்ரியா பாருங்க எல்லாமே இருக்கும். கேஷ், பர்ச்சேஸ் எல்லாமே இதுல நம்ம இருக்கும். ஸோ திஸ் இஸ் தேர். அண்ட் analytical function, recording function, these are all the journal functions we have seen. Recording function பார்த்தோம். Historical function, data transactions are entered in chronological order as and when it happens. அந்த ஆர்டர்லயே நம்ம பார்க்கிறோம். Narration, how do we write the narration? These are all the advantages of bookkeeping. Helps to finalize the accounts. Because of the journal, it goes to ledger and we get the final accounts prepared based on the trial balance, ledger and then trial balance, then final accounts. So இதாங்க முதல் எபிசோட். Next episode we will see the general ledger. Let the cat or tiger within you to keep on working with us, focusing on the competency framework that a high level professional in the field of accounting should have. We will go in small steps. ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம இந்த இப்ப ஜேர்னல் பார்த்தோம் இல்லையா, அடுத்தது ஜேர்னல் லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஜேர்னல் இன்னும் நிறைய டிரான்சாக்ஷன் இப்படி நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ we have please share our videos, lectures. So you have keep on stay tuned to our video lectures. Please subscribe to our YouTube channel Oli Academy for receiving our video lectures presentation on accounting, IT and business management studies. எல்லா புகழும் இறைவனுக்கே. Thank you.